டூ வீலர் இஎம்ஐயில் வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது இருக்க போகுது. டூ வீலர் லோன் வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக என்னென்ன டாக்குமெண்ட் தேவை இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்டு இஎம்ஐயில் வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு இது மூணும் பார்த்திங்கன்னா மஸ்ட்டு கண்டிப்பாக தேவை. இது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பைக் இஎம்ஐ வந்து போட முடியும். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. இந்த மூணையும் எடுத்துகிட்டு இஎம்ஐ வந்து நம்ம போட்டுடலாம் பைக் லோனுக்கு. ஃபஸ்ட்டு டவுன் பேமெண்ட் வந்து எவ்வளோ கெட்ட வரும்னு சொல்லி நிறைய பேருக்கு குழப்பங்கள் வந்து இருக்கும். அதை வந்து தெளிவாக நான் சொல்லிடுறேன். நான் வந்து டூ வீலர் லோன் வந்து எடுக்கும்போது நான் பைக் எடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் தான் வந்து எடுத்தேன். 2025 மாடலு எக்ஸ்டெக் 2.0 இப்போ ரீசெண்டாக வந்த மாடல் தான் வந்து நான் எடுத்திருந்தது. அதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ரேட்டு எவ்வளோ சொல்லியிருந்தாங்கன்னா 1,05,000 சொல்லியிருந்தாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ₹1 கூட நான் கொடுக்கவே இல்லை. ₹1 கூட எதுக்கு கொடுக்கலன்னு நான் சொல்கிறேன்னா, என்னுடைய பழைய ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பைக்கை நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். அதனால் ₹1 கொடுக்கலன்னு வந்து நான் சொல்லியிருப்பேன். நான் பார்த்தீங்கன்னா ₹1 கூட கொடுக்கவே இல்லை டவுன் பேமெண்ட்டு. எனக்கு வந்து என்னுடைய பைக்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. பைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000க்கு வந்து எடுத்திருந்தாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேலன்ஸ் 95,000 பார்த்தீங்கன்னா நான் இஎம்ஐ போட்டிருந்தேன். இஎம்ஐ போட்ட ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன கம்பெனினா சோலா ஃபினான்ஸு. ஸோ சோலா ஃபினான்ஸ் மூலமாக வந்து எனக்கு என்னுடைய பைக்கை வந்து இஎம்ஐ போட்டு எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ₹5,515 வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து போட்டிருந்தாங்க. 33% வந்து இன்ட்ரெஸ்ட்டு 23 மந்த்ஸுக்கு வந்து 23 மந்த்ஸுக்குன்னா 5,515னா 1,26,845 ப்ளஸ்ஸு ஒரு ₹10,000 சேர்த்திங்கன்னா 1,36,845. அது பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 1,36,845ல் 1,36,845ல் நம்ம வந்து பைக்கோட ரேட்டை வந்து மைனஸ் பண்ணும்போது ₹31,845 டோட்டல் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக போடுறாங்க. கிட்டத்தட்ட 33% நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக போடுறாங்க. ரொம்ப அதிகம்தான். ஸோ டூ வீலர் லோனுக்கு இது வந்து அதிகம்தான். இந்த சோலா ஃபினான்ஸில் எப்படி போடுறாங்களான்னு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா சில ஃபினான்ஸில் வந்து நமக்கு வட்டி வந்து குறைவாகவும் கிடைக்கும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா சிபில் ஸ்கோர் வந்து எனக்கு 750க்கு மேலே இருந்ததுனால டவுன் பேமெண்ட் ₹10,000. அதாவது நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்ததுனால நான் எந்த அமௌண்ட்டும் வந்து கட்டலை. அந்த ₹10,000 அதை என்னுடைய பழைய வண்டியை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு பதிலாக எனக்கு புது வண்டியை கொடுத்துட்டாங்க இஎம்ஐ போட்டுட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட்டு இதெல்லாம் சப்மிட் பண்ணிடுவோம். நமக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்பாங்க, 5 ஃபோட்டோ கேட்பாங்க. அதையும் வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 கையெழுத்து வந்து போட வேண்டியிருக்கும் ஃபினான்ஸில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸை முடித்ததுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ்னால் நமக்கு வந்து ஆர்டிஓவில் வந்து நம்பர் பிளேட்டுக்கு வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்கும். பக்கத்தில் உங்களுக்கு எந்த நியர்பை ஆஃபீஸோ அது உங்கள் ஷோரூம்லேயே சொல்லிடுவாங்க நீங்கள் எந்த ஆஃபீஸ்க்கு வந்து போகணும் அப்படின்ட்டு, எந்த ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு. ஸோ ஒரு 2 days கழித்து வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1 வீக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு நம்பர் பிளேட் வந்து ஷோரூம்லேயே வந்து நீங்கள் வாங்கிக்கிட முடியும். அதுக்கப்புறம் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே வந்துடும். 5 வருஷம் போட்டு கொடுத்துருவாங்க. முதல் வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் 4 வருஷம் வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸு, அதை நீங்கள் ஃபுல் இன்சூரன்ஸாகவும் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிட முடியும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 5 வருஷம் இன்சூரன்ஸ் வந்து அவங்க சைட்லேருந்து உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க இன்சூரன்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோட் டேக்ஸ் அது எல்லாமே வந்து அவங்களே வந்து அந்த அமௌண்ட்லேயே வந்து அடங்கிடும் அந்த இஎம்ஐ அமௌண்ட்டில் டோட்டலாக. இதுக்கப்புறம் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சி புக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்தையெல்லாம் வந்து ஃபினான்ஸில் தான் வந்து இருக்கும். நம்ம ஃபினான்ஸ் போடுறது ரெடி கேஷ் கொடுத்தா நம்மகிட்ட வந்து கொடுத்துருவாங்க. ஃபினான்ஸ் மூலமாக இஎம்ஐ மூலமாக வந்து பைக் எடுத்தோம்னா நம்மளுடைய ஃபினான்ஸ் எதுவோ அவங்ககிட்ட தான் வந்து அந்த ஆர்சி புக்கு கண்ட்ரோல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய அட்ரஸ்க்கே வந்துடும், மென்ஷனாகி வரும். அந்த ஃபினான்ஸ் வந்து எந்த கம்பெனியும் அதனுடைய மென்ஷனாகி வந்துடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நாளைக்குள்ளே உங்களுடைய அட்ரஸ்க்கு வந்து வந்துடும் ஆர்சி புக்கு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இஎம்ஐ வந்து ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபார்ம் 35 NOC இதெல்லாம் வந்து வாங்கிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் ஆர்சி புக்கு வந்து கிடைக்கும். அப்போ தான்
இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆர்சி புக்கு மாதிரி தான். ஏன்னா ஃபினான்ஸ் பேர் வந்து போட்டிருக்குது. இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணும்போது 2 பேர்த்துக்கும் வந்து பாத்தியப்பட்டதுன்னு தான் இருக்கும் இந்த வண்டி. அதாவது ஃபினான்ஸுக்கும் பாத்தியப்பட்டது, நமக்கும் வந்து பாத்தியப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அதில் வந்து மென்ஷன் ஆகிருக்கும் அந்த ஃபினான்ஸ் கம்பெனிக்கு. ஸோ இதுதான் வந்து முழு ப்ராசஸ். ஸோ நீங்கள் 2 வீலர் லோன் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு வந்து போயிருங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு பெட்டராக வந்து இருக்கும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா சிபில் ஸ்கோர் வந்து இருக்கணும். சிபில் இல்லைன்னா வந்து லோன் வந்து கிடைக்காது. இது பார்த்தீங்கன்னா நான் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி ரேட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து டவுன் பேமெண்ட் வந்து மாறலாம். சிபிலுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய டவுன் பேமெண்ட்டும் வந்து மாறுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா சிபில் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால 753 கிட்ட இருந்ததுனால எனக்கு வந்து 10,000 ரூபாயிலே வந்து இது பண்ணிட்டாங்க, எனக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. அதுவும் என்னுடைய வந்து பழைய வண்டி தான் வந்து நான் கொடுத்துருந்தேன். நான் 1 ரூபா கூட நான் வந்து கெட்டவே இல்லை. ஸோ இது வரைக்கும் 1 ரூபா கூட கெட்டாமல் என்னுடைய பழைய வண்டியை மட்டும் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நான் புது வண்டியை ஷோரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ நீங்கள் அதே மாதிரி பழைய வண்டி வச்சுருந்தா கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. எந்த வண்டி இருந்தால் கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்லாம் கிடையாது. நீங்கள் எந்த வண்டி டிவிஎஸ் இருந்தாலுமே சரி, பஜாஜ் இருந்தாலுமே சரி, எந்த ஒரு வண்டியாக இருந்தாலுமே ஷோரூமில் அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ மெக்கானிக் செக் பண்ணிவிட்டு இந்த வண்டி வந்து எவ்வளோ ரேட்டுக்கு போகும்னு சொல்லி அவங்க அதுக்கப்புறம் எடுத்துக்குவாங்க அந்த வண்டியை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 2 வீலரை அவங்கள்ட்ட கொடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி அது நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து ரேட்டை பொறுத்து. ஸோ அது உங்களுடைய விருப்பம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நமக்கு ஃப்ரீன்னு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட் ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ வழக்கமாக கொடுக்குற மாதிரி தான் ஹெல்மெட்டு, 2 இல்லைனா 3 லிட்டர் பெட்ரோல் வந்து அடித்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டூல்ஸ் பாக்ஸு, ஃபஸ்ட் எய்டு, இது எல்லாமே வந்து நமக்குள்ளே வந்து அட்டாச்சாக வந்துடும். இது எல்லாமே சாவி 2 சாவி வந்து வந்துடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 2 வீலர் லோன் எடுக்கிறதுக்கு முழு ப்ராசஸ்ஸு. ஸோ A to Z ப்ராசஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்துட்டோம். ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸ்ஸு. டவுன் பேமெண்ட் வச்சுருக்கணும், சிபில் ஸ்கோர் இருக்கணும். இந்த 2ம் வந்து இருக்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு போங்க. அப்படி இல்லைனா வந்து நீங்கள் ஒரு 2 வீலர் வச்சுருந்தா கூட அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட ஐடியா இருந்தால் கூட நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டுமே வந்து கட்ட வேண்டியதில்லை. ஏன்னா உங்களுடைய வண்டியை பொறுத்து அமௌண்ட் வந்து கட்ட வேண்டியது இருக்கும். R15லாம் பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுனா அது 2லேருந்து 2.5 லட்சம் ஆகும். ஸோ அந்த வண்டியெலாம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 50,000 வந்து கட்ட சொல்லுவாங்க. 40,000லேருந்து 50,000 டவுன் பேமெண்ட் வந்து கட்டுற மாதிரியே வரும். அதாவது நீங்கள் எடுக்கிற வண்டியை பொறுத்து இருக்குது, அதனுடைய ரேட்டு மாறலாம். டவுன் பேமெண்ட்டு சிபிலை பொறுத்து கண்டிப்பாக இருக்குது. சிபில் வந்து கண்டிப்பாக வந்து வேணும். சிபில் இருந்தால் மட்டும்தான் இஎம்ஐயில் நீங்கள் போட போகிறீங்கன்னா சிபில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு 700 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 700க்கு மேலே இருக்கணும். 700க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த லோன் வந்து கிடைக்கும். அதாவது டவுன் பேமெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். 750க்கு மேலே இருந்தால் டவுன் பேமெண்ட் வந்து கம்மியாகவே வந்து அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க அவங்க சைட்லேருந்து. அதே மாதிரி வண்டி எடுத்த வருஷத்துலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 சர்வீஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவாங்க. ஆயில் மாற்றுறதுக்கு மட்டும் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்டு யாராவது 2 வீலர் லோன் எடுக்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்துடுவீங்க. மறக்காமல் நம்ம தமிழ் கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.